ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது யாராவது ஒருத்தர் கிட்டத்தட்ட சாகர வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து தப்பிச்சு வந்தாங்க அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா, அவங்களுக்கு அந்த சாகர வரைக்கும் போயிட்டு அப்போ தப்பிச்சுதாங்க பார்த்தீங்களா, இதுக்கு நடுவில் இருக்கிற கேப்ல என்ன ஆச்சு, அந்த பர்சன் என்னெல்லாம் ஃபீல் பண்ணாங்க, நிஜமாவே வந்துட்டு செத்து போயிடுன்னு நினச்சிட்டாங்களா, அல்லது வந்துட்டு இறந்துருந்தாலுமே அவங்க எதையெல்லாம் பார்த்தாங்க, என்னெல்லாம் தெரிஞ்சதுன்றத நம்ம ஆல்ரெடி ஒரு சில வீடியோஸில் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். ஸோ அதோடைய ஒரு அடுத்த ஒரு எபிசோடு தான் இந்த எபிசோடு. இன்னைக்கு ஒரு ரேடியோ ஜாக்கி அவங்களுடைய 25வது வயசுல அவங்களுக்கு நடந்த ஒரு நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோரியை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அண்ட் ஒரு பின்குறிப்பு நான் வந்து முதல்ல போட்டுறேன். இது உண்மையா பொய்யா அப்படின்றது வந்து இந்த ஒரு நபர், இந்த 25 வயது ரேடியோ ஜாக்கிக்கு மட்டுமே தெரியும். அவங்க இதை உண்மைன்னு சொன்ன ஒரு விஷயத்த நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இது உண்மையா பொய்யான்றது வந்துட்டு அவங்களோட மனசுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ வித் தட் இன்னைக்கு இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நிஜமாவே வந்து கடவுள்னா யார், எப்படி இருப்பாங்க, அல்லது அவருக்கு என்ன தேவை, என்ன வந்துட்டு இந்த உலகத்தில் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நிறையா கேள்விகளுக்கு இந்த ஒரு வீடியோ மூலமாக ஆர் அந்த 25 வயது ரேடியோ ஜாக்கி மூலமாக வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஆன்சர் கிடைச்ச மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கும் ப்ராப்ளி கிடைக்கும் நான் நம்புகிறேன். ஸோ பார்க்க ஆரம்பிச்சலாமா? ப்ரூக் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு 25 வயது ரேடியோ ஜாக்கி வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஜாக்கி ரேடியோ ஜாக்கி எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. நல்ல பேசக்கூடிய ஒரு பெண்மணி, வெளியே போயிட்டு ஜாலியாக வந்துட்டு ரொம்ப அப்படியே வந்துட்டு ஜாலி பண்ணி வைப் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பெண்மணி. ஓகேங்களா, இவங்க ஒரு நாள் வீட்டில் இருக்கும்போது திடீர்னு ஒரு மாதிரி வந்து பேனிக் அட்டாக் மாதிரி வர ஆரம்பிச்சிருது. ரொம்ப பதட்டப்படுறாங்க. சுற்றியும் பார்த்தா வந்து ஏதோ ஒரு மாதிரி ஏதோ ட்ரௌசியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிருக்குது. ரொம்ப வந்து ஹார்ட் பீட்லாம் வந்துட்டு ரொம்ப வந்து அதிகமாக வந்துட்டு ஃபாஸ்டர் ரேட்டில் வந்துட்டு துடிச்சிட்டு இருந்திருக்கு. அந்த டைமில் திடீர்னு அவங்களுக்கு பயங்கரமான பயம் வந்திருக்கு. ஐயோ போச்சு, இதோட நம்ம லைஃப் காலி போல், இதுக்கப்புறம் வந்துட்டு போய் சேரதான் போகிறோன்னு சொல்லிட்டு அந்த டைமில் அவங்களுக்கு என்னென்ன கடவுள்லாம் தெரியுமோ எல்லாரையும் வந்துட்டு மனசில் நினச்சிக்கிட்டு ஐயோ இப்படியே காப்பாற்றிருப்பா, நான் தப்பிச்சிடறேன்னு சொல்லிட்டு அவ்வளவு பயங்கரமாக வந்து நான் வந்து வேண்டிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னதான் அவங்க வந்துட்டு பல முயற்சிகள்லாம் எடுத்தாலுமே வந்துட்டு அவங்க ஃபைனலாக ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த உலகத்தை விட்டு போயிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்க சோல் வந்து அப்படியே மேலே வந்து போகிறது தெரியுது. அவங்கள சுற்றியும் ஏதோ ஒரு டனல் மாதிரி, ஏதோ ஒரு பைப்பு டனல் அந்த மாதிரி வச்சுக்கலாமா. ஸோ அந்த மாதிரி டனல் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி வந்து உணர்றாங்க. என்னடா அது என்னமோ இருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது. என்ன இருக்குது, என்ன நடக்குது, நம்ம எங்கே இருக்கோம், அந்த கேள்விலாம் வரும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு புரியல என்ன நடக்குது, ஏன் என்ன டனல் மாதிரி என்னமோலாம் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்துட்டு ரியலைஸ் பண்ணி கொஞ்சம் வரதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துருது. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகிறத ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களோட சேர்த்தி அந்த டனல் சொன்னோம் பார்த்தீங்களா, அதுவுமே இவங்களோட சேர்த்தி மேலே போயிட்டுருக்கு. ஸோ மேபி இப்போ ரொம்ப புரிய ஆரம்பிக்குது. சரி ஓகே, நம்ம வந்துட்டு இறந்து போயிட்டோம் போல், நம்ம வந்து நம்ம உடல் சரி நம்மளோட ஆவி வந்துட்டு மேலே போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக அப்படியே புரிய ஆரம்பிக்குது. ஓ இதான் நடக்குதா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த டனல் அவங்கள ஒரு இடத்துல கொண்டு போய் வந்து விடுது. அந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த ஆதவன் படத்தில் வந்து எங்கேயோ டார்ஜிலிங்க அங்கே போனதுக்கப்புறம் வடிவேல் சொல்லுவார் இல்லையா, ஓ வந்துட்டோமா சொர்க்கத்துக்கு, இப்படி தான் இருக்குமான்னு பனிமூட்டமாக இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கும் ஒரு மாதிரி பனிமூட்டமாக பெருசாக எந்த ஒரு கலருமே இல்லாமல் ஒரு மாதிரி பனியாக ஒயிட்டிஷாக ஒரு மாதிரி வந்து தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு இவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. யார்கிட்ட பேசுகிறாங்க, யாருமே இல்லைன்னு கேட்டிங்கன்னா, சரி யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப குழப்பமாக இருக்கும் இல்லையா, இறந்துருக்காங்களா ஒன்றுமே அவங்களுக்கு புரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ வந்து கேட்குறாங்க யாராக இருக்கீங்களா, இங்கே ரொம்ப அமைதியாக இருக்குன்ற மாதிரி வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பித்தா அந்த பக்கம் இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. யாராவது இருந்தால் தானே வரும், யாரும் இல்லை இல்லையா. ஸோ இவங்க பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குது, நான் என்ன செத்துட்டேனா இல்லை வந்து இருக்கேனா, இது வந்து என்னோட பிரம்மையா, ஒன்றுமே தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து வெடிச்சிடுறாங்க. கொஞ்சம் பயங்கரமாகவே வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க, புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக புலம்பி முடிச்சதுக்கப்புறம் திடீர்னு ஒரு வாய்ஸ் இவங்களுக்கு கேட்குது. அதாவது காம் டவுன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸோ வாட் எவர் ஹேப்பன் வந்துட்டு ஹேப்பன் தான், பட் பார்த்துக்கலான்ற மாதிரி வந்துட்டு கொஞ்சம் அவங்கள வந்து கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சவுண்டு வந்து ஒரு வாய்ஸ் ஒன்று கேட்குது. கேட்டோடனே ஒரே ஷாக்கு, சுற்றியும் ஒரே வெள்ளையாக இருக்குது, பனிமூட்டமாக இருக்குது, சவுண்டு மட்டும் கேட்குது, ஆளை யாரையுமே காணோம், யார் பாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு இவங்களுக்கு ஒரு மாதிரி குழப்பம்லாம் வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு புரிய ஆரம்பிக்குது. சரி ஓகே, நம்ம வந்து நிஜமாவே இறந்து போயிட்டோம் போல்
நம்ம வந்து எங்கேயோ சொர்க்கத்துக்கும் எங்கேயோ வந்துட்டோம். ஸோ கேட்குற குரல் கண்டிப்பாக வந்து கடவுள், அவர் சோ கால்டு கடவுள், அவர் குரல் தான் நம்ம வந்துட்டு கேட்குறோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மைண்ட் செட் பண்ணி கேட்குறாங்க. நீங்கள் யார், நீங்கள் வந்து ஜீசஸா, அல்லாவா, இல்லை வேறு ஏதாவது ஒரு கடவுள் டைட்டியா, யார் நீங்கள் அப்படின்னு கேட்டதுமே வந்து அந்த பக்கம் இருந்து ஒரு சிரிப்போட ஒரு ஆன்சர் வருது. நீங்கள் சொல்கிற எல்லாமே தான் நான், இது அதுன்னு சொல்லிட்டு என்னை வந்துட்டு ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ப்ராக்கெட்குள்ளே வந்து அடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக வந்துட்டு ஆன்சர் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு அடுத்து அந்த 25 வயது ப்ரூக் ஜோன்ஸுக்கு இன்னொரு கேள்வி வருது. என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆணா பெண்ணா எனக்கு வந்து தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொன்னதையும் வந்து அந்த பக்கம் இருந்து வர குரலை வந்து திருப்பியும் ஒரு சிரிப்புடன் வந்துட்டு திருப்பியும் பதில் சொல்கிறாங்க. ஏன் வந்துட்டு இங்கே வர்றவங்க எல்லாருமே இதே கேள்வியே கேட்குறீங்க அப்படின்னு வந்து இவங்களுக்கும் மண்டையில் வரைக்குது. ஓ, எல்லாருமே அதை கேட்குறாங்க போலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குஷ்மே பள்ளி ஆயிடுச்சோ அப்படின்ற மாதிரி வந்து சரி ஓகே, இருந்தாலும் பதில் சொல்லணும்ல. இப்போ கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, ஆணும் நான் தான் பெண்ணும் நான் தான், எது வேணாலும் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு திருப்பியும் ஒரு சர்காஸ்டிக்காக ஒரு மாதிரி வந்துட்டு சிரிப்போட வந்துட்டு ஒரு பதிலை வந்து சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்ட்டு இவங்க ப்ரூக் ஜோன்ஸ் வந்து அடுத்த கேள்வியை ரைஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து எங்கே இருக்கேன், எனக்கு என்ன ஆச்சு, என்ன நடக்குது இங்கே, இது என்ன இடம் அப்படின்னு கேட்டதுக்கு திருப்பியும் அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இப்போது சொர்க்கத்துக்கான ஒரு அந்த வாசல் கதவுக்கு முன்னாடி நீங்கள் என்ட்ரிக்கு முன்னாடி நீங்கள் வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னா அங்கே எதுவுமே இல்லை, கதவு மாதிரிலாம் எதுவுமே இல்லை, படிக்கட்டு மாதிரிலாம் எதுவுமே இல்லை, சுற்றி ஃபுல்லாக அந்த ஒயிட்டாக தான் இருக்குது. அப்படியா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்போது அவங்க மைண்டுக்கு நிறையா கேள்விகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, இவ்வளோ வருஷமும் நிறையா சரி கடவுளை பார்த்தா கேட்கணும், அல்லது வந்துட்டு இந்த நிறைவேறாத ஆசைகள், நிறையா வந்துட்டு கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ், இது மாதிரி நிறையா வந்துட்டு எக்கச்சக்கமாக அந்த கடவுள்கிட்ட வந்துட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லா கேள்விகளுக்குமே அவர் ஒரு மாதிரி சர்காஸ்டிக்காக சிரிச்சுட்டு ஃபன்னியாக ஜோவியெல்லாம் வந்துட்டு அன்பாக வந்து பதில் சொல்கிறாரு. இதை வந்து நாளை பின்ன இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வந்து ஒரு புக் மாதிரி எழுதுறாங்க போல். ஸோ புக்கில் வந்து இந்த மாதிரி கடவுள் என்கிட்ட ஜாலியாக வந்து சிரிச்சு பேசிகிட்டு இருந்தாருப்பா அப்படின்னு சொன்னோடனே வந்துட்டு முதல்ல அவர் மேபி இன்னும் கூட நிறைய பேர் வந்து நம்பலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா கடவுள்னா சீரியஸாக தானே இருப்பார், ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி நம்மளோட எவ்வளோ பெரிய சக்தி அவர் எப்படி வந்து ஜாலியெல்லாம் பேசுவாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து இவங்க வந்து கொஸ்டின் பண்ணதான் இவங்க வந்து சொல்கிறாங்க. அதுக்கு இவங்களோட பதில் என்ன அப்படின்னா, ஏன் கடவுள் அப்படின்றவர் வந்துட்டு எதுக்கு நம்மளை வந்து படைச்சாரு, நம்மளோட நன்மைக்கு தான் படைச்சாரு. ஸோ நம்ம வந்துட்டு நம்மளை படைச்சவர் நம்ம மேலே வந்து எப்படி வந்து அன்பு காட்டாமல் இருப்பாங்க, அவங்க ஏன் எப்பயுமே வந்து ஸ்ட்ரிக்டாகவே ஒரு மாதிரி வந்துட்டு ஏதோ ஸ்கூல் டீச்சர் மாதிரி ஏன் வந்து இருக்கணும், ஜாலியாக இருக்கக்கூடாதா, எனக்கு அப்படி தான் இருந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க தரப்பு ஒரு நியாயத்தையும் அவங்களுக்கு நடந்த உண்மையும் இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரி ஓகே, கதையில் நான் ரொம்ப பின்னோக்கி போயிட்டேன்னு நினைக்கிறேன். திருப்பி நம்ம பேக் டு ப்ரெசென்ட் வருவோம். இப்படியா கான்வர்சேஷன் வந்து போயிட்டே இருக்குது. அப்போது இவங்க பேசிகிட்டு இருக்கும் போதெல்லாம் வந்துட்டு இவங்களுக்கு அந்த கடவுள் அப்படின்றவர் வந்துட்டு சொன்ன பதில்கள், அவரோட சிரிப்பு எல்லாமே இவங்களுக்கு வந்து ரொம்ப புதுசாகவும் ரொம்ப எனர்ஜியாகவும், இது மாதிரி நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸே பண்ணதில்லை என் லைஃப்லன்ற அளவுக்கு ரொம்ப வந்து அவ்வளோ ரொம்ப புனிதமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே போகும்போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்களுடைய கான்வர்சேஷன் வந்துட்டு வேறு மாதிரி இந்த சென்ஸ் வந்துட்டு இந்த பூமியில் ரத்தம், வைலன்ஸு, போட்டி, பொறாமை இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டாபிக்லாம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அந்த கடவுள்ன்றவர் வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதை இவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, என் லைஃப்பில் அதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கு அப்புறமும் சரி நான் அந்தளவுக்கு ஒரு ரொம்ப சோகமான ஃபீலிங்கில் நான் இருந்ததே கிடையாது. இன்ஃபேக்ட் இவங்க வந்துட்டு அங்கேருந்து அந்த என்ன சொல்கிறது திருப்பியும் வந்துட்டு பூலோகத்துக்கு வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு வந்துட்டு கேன்சர் வந்திருக்கு, இவங்க பையன் சம்திங் இறந்து போயிருக்கிறாங்க, அவ்வளோ துக்கமான நிகழ்வுகள் நடந்திருக்கு, இவங்க போன்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு என்ன சொல்கிறது ஒர்க் ஆகாமல் போயிருக்கு. அப்படிலாம் வந்துட்டு அவ்வளோ பெயின் நான் வந்து அனுபவிச்சது கூட எனக்கு இந்த மொமெண்ட்டில் இந்த கடவுள் அழுகிறாரு பார்த்தீங்களா, இந்த பெயினுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி எதுவுமே எனக்கு வந்துட்டு இல்லை. ஸோ அவ்வளோ இந்த வேர்ல்ட்ஸ்லேயே அவரை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுலேயே ரொம்ப வந்துட்டு கொடூரமான அல்லது ரொம்ப சோகமான விஷயமா அது எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்துட்டு ஓரளவுக்கு பேசியெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய உடம்பு அந்த ஆத்மாவோ வடவர் சொல்லலாம். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கீழே இறங்கி வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 8 to 10 minutes சொல்கிறாங்க. திருப்பியும் தன்னுடைய அந்த ஒரு பூத உடலாக அதுக்குள்ளே வந்துடுறாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் சுற்றி முற்றி பார்க்குறாங்க, யாருமே இல்லை இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு. பட் இருந்தாலுமே வந்து இது உண்மையா பொய்யா இல்லை பிரம்மையான்னு சொல்லிட்டு நிறையா கேள்விகள் அவங்களுக்குள்ளே இருந்திருக்கு. பட் எனிவேஸ் அவங்க சொல்கிறது இது வந்து நிஜமாவே வந்து உண்மையான விஷயந்தான், இது நடந்துச்சு, நான் ஒன்றும் கற்பனைலாம் பண்ண கிடையாது, டெஃபினட்டாக இது வந்துட்டு இட் ஹேப்பன்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக அவங்க ஃபைனலாக கோட் பண்ணுற ஒரு 2 முக்கியமான டேக்அவே விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுளுக்கு எதுவுமே முக்கியம் கிடையாது. உங்கள் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, அல்லது நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய வீடு கட்டுறீங்க, எவ்வளோ சொத்து சேர்த்து வைக்கிறீங்கன்றதெல்லாம் முக்கியம் இல்லை. அவருக்கு என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் படைத்த இந்த உலகத்துலேயோ ஒரு உடவர் இந்த யூனிவர்ஸ்லேயோ அவர் படைத்த அந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று சந்தோஷமாக, எந்த ஒரு போட்டியும் பொறாமையும் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக தங்களோட லைஃப்பை லீட் பண்ணாலே அதுவே கடவுளுக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி 2வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மரணத்துக்கு அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. இவங்க தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக சொல்ல வர்றது என்னென்னா, எப்படி இந்த பூமிக்கு வந்து பிறந்து ஒரு விஷயத்தை ஆரம்பித்து இங்கே வரமோ அதே மாதிரி இந்த பயணம் முடியும் போதும் அங்கேருந்து புதுசாக இன்னொரு பயணம் ஆரம்பிக்கும். ஸோ நம்ம அந்த எனர்ஜி தியரி மாதிரி தான், இட் கேன் பி நெய்தர் டெஸ்ட்ராய்ட் நாட் கிரியேட்டட் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ எனர்ஜிக்கு வந்துட்டு அழிவே இல்லை, அது வந்து அப்படியே ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்களே. ஸோ அதே தான் வந்து இவங்களும் சொல்கிறாங்க. ஸோ முக்கியமாக இவங்க சொன்ன 2 டேக்அவே பாயிண்ட் இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய ஒரு நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோரி. இது மாதிரி நிறையா இன்னும் இருக்குது. இது உண்மையாக பொய்யான்றது வந்துட்டு இது அஃபிஷியலாக இவங்களே நிறைய இடத்துல டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் வந்துட்டு அவங்களுடைய பேசின ஒரு ஆடியோ கேட்டு தான் நான் வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டேன். சொல்லி உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டேன். இது உண்மையாக உருட்டா இல்லை டுபாகுரா இல்லை வந்துட்டு என்னன்றது நமக்கு தெரியாது. பட் எனிவேஸ் இதுதான் வந்து அவங்களுடைய ஸ்டோரி. கேட்கறதுக்கு ரொம்ப நல்லாவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. ஓகே, ஃபைனலி தட்ஸ் இட் ஃபார் டுடே. மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.